இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கார்த்திக் எப்படி இருக்கு? செம்மையா ரெடியா இருக்கியே. பின்ன அக்காக்கு வளகாப்புல இப்படிதான் ரெடி ஆகணும். என்ன சட்டை இது? இந்த சட்டைக்கு என்ன? நல்லாவே இல்ல. வேற சட்டை போய் மாத்திட்டு வாங்க. நல்லா இல்லையா? நல்லா தானே இருக்கு. நான் சொன்ன கேப்பியா மாட்டியா? சரி கேக்குறேன். இரு. இந்தா இத போட்டுக்கோ. போங்க போய் போட்டு வாங்க. போங்க. ஓஹோ கிளம்பலையடா நீ இன்னும்? தோ ஏய் என்ன சட்டை போட்டிருக்க? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? என்ன? நான் உனக்கு என்ன சட்டையை அயன் பண்ணி வச்சிருந்தேன், நீ எந்த சட்டையை போட்டுட்டு வந்து நிக்கிற? இதுக்கு என்ன, நல்லா தானே இருக்கு. மேட்சிங்கா மேட்சிங்கா தான் இருக்கு. ஆனா நான் அயன் பண்ணி வச்ச சட்டையை போட்டுட்டு வா போ. ஐயோ இவங்க முன்னாடி அவமானப்படுத்துறாளே. போட்டு வா. ஷோ இப்ப என்ன, நீ அயன் பண்ணி வச்ச சட்டையை போட்டு வரணும் அதானே? போடா. ஐயோ இவன் வேற அவமானப்படுத்துவானே. மாமா ஆட்ரா ராமா ஆட்ரா ராமா ஆட்ரா ராமா ஆட்ரா ராமா ஆட்ரா ராமா ஆட்ரா ராமா. என்னது? அதுவா, அது மாறனுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு கோட் வேர்டு. அது அவனுக்கு தான் புரியும். தம்பி எங்களையே நக்கல் பண்றியா? அதெல்லாம் லவ்டா, சரி புரியாது. அவன் நம்மள அடிக்கிறதா நம்மள அடிக்கிறதா. அத வந்துட்டேன் 5 மினிட்ஸ். அக்கா உனக்கு அழகா இருக்குக்கா. தேங்க் யூ. என்னம்மா நீங்க 2 பேர் மட்டும் நிக்கிறீங்க? கண்மணி எங்க? அவ ரெடி ஆயிட்டு இருக்கா வலிமா. போங்க முதல்ல போய் அவளை கூட்டிட்டு வாங்க. கிளம்பலாம் போங்க. வாடி. எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்களா? ஒரு தடவை பாத்துக்கலாம். ஆமாத்த. அப்புறம் அங்க போய் தேடிட்டு இருப்போம். அக்கா ஃபர்ஸ்ட் டைமா ஜெயில நேர்ல பாக்குறேன். இது வரைக்கும் சினிமால தான் பாத்திருக்கேன். உள்ள எல்லாரும் பயங்கரமா இருப்பாங்கல்ல. கிரிமினல்ஸ்கா பயங்கரமா தானே இருப்பாங்க. இங்க இருக்கிறவங்களும் மனுஷங்க தாண்டி. நம்ம ராகவ் மாமா மாதிரி இங்க நிறைய அப்பாவிகளும் இருப்பாங்க. ஆமால. பாவண்டா ராகவன். ராகவனுக்கு எந்த மாதிரி இடத்துல வளகாப்பு நடத்த போறோம்னு பாரு. டேய் ஜெயில மாமியார் வீடு மாமியார் வீடுன்னு ஒரு கோடு வேடா சொல்லுவாங்க. ராகவனுக்கு உண்மையிலேயே இது மாமியார் வீடு ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? இல்லடா, பொதுவா வளகாப்பு மாப்பிள்ளை வீடு இல்லாட்டி மாமியார் வீட்டுல நடக்கும். ராகவனுக்கு இங்க நடக்குது இல்ல, அத சொன்னேன். இதுவும் ஒரு வித்தியாசமா தான் இருக்குல்ல. மாறா என்ன? எனக்கு என்னமோ மனசே சரியில்லடா. ஒரு மாதிரி குழப்பமாவும் பதட்டமாவும் இருக்கு. தூங்கும் போது கெட்ட கெட்ட கனவா வருதுடா. ஆரம்பிச்சிட்டியா? டேய் அதுக்கு இல்லடா, எனக்கு எப்பவும் ஏதாவது மனசுக்கு பட்டுதுன்னா அது அதே மாதிரி நடக்கும். இப்ப என்ன நடக்கும் தெரியலையே, சொல்ல தெரியல. நல்ல இடமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இடத்துல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இங்க கண்மணிக்கு விளக்காப்பு நடத்துறதுல விருப்பம் இல்லடா. ஏதோ நீங்க எல்லாம் சொல்றீங்களேன்னு தான் கிளம்பி வந்தேன். மாறா நம்ம பேசாம கிளம்பி போயிடலாமா? அண்ணி நீங்களே பேசிக்கங்க. டேய் ஆமா மேடம், உங்க குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது. கண்மணி கர்ப்பமா இருக்காங்க.
வாங்கம்மா வாங்க. மா பயப்படாதீங்க வாங்க. ஏய். என்ன மாறா? நாங்க வளகாப்புக்காக வர்றோங்கிறது ராகவனுக்கு ஏதாவது தெரியுமா? என்னடா சிரிக்கிற? டேய் இது எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ். முன்னாடியே சொன்னா நல்லாவா இருக்கும்? அதான் இன்னும் ரிவீல் பண்ணாம வச்சிருக்கேன். ஐயோ ஏன்பா, அவன் பொண்டாட்டி குடும்பம்னு ஏக்கத்துல இருப்பான். ஒரு வார்த்தை நாங்கெல்லாம் வரோம்னு சொல்லியிருந்தா அவன் மனசு சந்தோஷப்பட்டிருக்கோம்ல. மல்லிமா சொல்லிருந்தா நம்ம எப்போ வருவோம்னு காத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. 1 மணி நேரமே ஒரு யுகம் மாதிரி மாமாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்படி சர்ப்ரைஸா போறது தானே நல்லா இருக்கும். ம். சரி நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். சரி. பாத்துக்கோ. வணக்கம் சார். ம். ராகவா, ராகவா, என்னப்பா மணி என்ன ஆகுது? இன்னும் எந்திரிக்கலையா? நீ மட்டும் உள்ள தூங்கிட்டு இருக்க? என்னை தொந்தரவு பண்ணாதீங்க சார். என் கண்ணை 3 நாள் ஆகுது. என் பொண்டாட்டி கண்ணுக்குள்ள தெரியுறா. கண்ணை திறந்து பார்த்து என்னத்தை சாதிக்க போறேன்? அட எந்திரிச்சு வாப்பா. வேணாம் சார். ராகவா, ராகவா, அத்தை, ராகவா, என்னடா இப்படி அழைச்சிட்ட? நீ சாப்பிடுறியா இல்லையா? அப்பா, மாமா உங்களுக்கு எப்படி கண்மணி பாக்கணும்னு ஆசை இருந்திருக்குமோ அதே மாதிரி தானே எங்களுக்கும் உங்களை பாக்கணும்னு ஆசை இருந்திருக்கும். அதனால்தான் குடும்பமா வந்துட்டோம். என்னடா ஒண்ணும் புரியலையா? இன்னைக்கு உன் பொண்டாட்டிக்கு வளகாப்பு. வளகாப்பா? எங்க? இங்கதான். இங்கயா? இங்க மாமா அக்காக்கு வளகாப்பு பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோமா, அக்கா நீங்க கூட இருந்தாதான் செஞ்சுப்பேன்னு அடம் பிடிச்சா. அதனாலதான் நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோம்.